بسم الله الرحمن الرحيم கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நாட்டிலே இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அறிஞர்கள் மத்தியில் மக்கா எப்போது உதயமானது, கஅபா எப்போது கட்டப்பட்டது என்ற விஷயத்தில் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், கஅபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பிய பிறகு அவர்கள் மக்காவை நோக்கி வழிகாட்டப்பட்டு அவர்கள் மூலமாக கட்டப்பட்டதுதான் அல்லாஹுடைய இறை இல்லமாகிய கஅபா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், குறிப்பாக சஹாபாக்களில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து அதில் ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் கஅபாவை மலக்குகளால் இந்த பூமியில் அமைத்தான் என்று. அல்லாஹு அலம். ஆனால் இந்த பூமியில் முதலாக அல்லாஹுவை வணங்குவதற்கு கட்டப்பட்ட இல்லம் எது? மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஐயு மஸ்ஜிதின் உத்ய ஃபில் அர்த், இந்த பூமியில் அவ்வலன் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபா. சும்ம ஐ, அதற்கு பிறகு எது என்று கேட்கப்பட்டது. என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கால அளவு எவ்வளவு என்று கேட்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 சனா, 40 ஆண்டுகள். இப்ப கஅபா கட்டப்பட்டதற்கும் பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டதற்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் எத்தனை? 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனில் கட்டப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. இந்த பூமியில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அமைக்கப்பட்ட முதல் இல்லம் அவ்வல பைத் கஅபா தான், மஸ்ஜிதுல் ஹராம் தான். அல்லாஹ் சொல்கிறான், பிபக்கத முபாரகா, அது அமைக்கப்பட்ட இடம் பக்கா, அது பரக்கத் பொருந்தியது. வஹுதல் லில் ஆலமீன், அந்த ஊர், அந்த கஅபா மனிதர்கள் எல்லோருக்கும் நேர்வழி காட்டக்கூடியது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அங்கே அமைக்கப்பட்ட அந்த ஊரில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது. ஆயாத்தும் பையினாத், அதில் ஒரு அத்தாட்சி தான் மக்காமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அவர்களுடைய பாதம் பதிந்த அந்த இடம். வமன் தഖலஹு கான ஆமினன். அல்லாஹு அக்பர். யார் அந்த பூமியில் நுழைகிறாரோ அவர் பாதுகாக்கப்படுவார். அவர் யாரும் எதுவும் இந்த உலகத்திலும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? இந்த பூமியில் முதலாக அமைக்கப்பட்ட இல்லம் கஅபா தான். அது எங்கே இருக்கிறது? மக்காவில். அறிஞர்கள் மத்தியில் இன்னும் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. மக்கா சிறந்ததா, மதீனா சிறந்ததா வாழ்வதற்கு? அறிஞர்களில் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின்படியும், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்தின்படியும் அவர்கள் சொல்வது வாழ்வதற்கு ஏற்றமானது மக்கா தான். ஏன்? மதீனாவை விட அமல்களுக்கு எங்கே அதிகம் நன்மை அதிகம்? மக்காவில் தான். மக்காவில் வாழும் போது அதிகமான அமல் செய்தால் ஏராளமான நன்மைகளை பெற முடியும். அதனால் மக்கா தான் வாழ்வதற்கு சிறந்த ஊர் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள், மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் போன்றவர்கள் சொல்கிறார்கள், மதீனா தான் சிறந்தது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வதற்கு தேர்ந்தெடுத்த ஊர் எது? மதீனா. அவர்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு தேர்ந்தெடுத்த ஊர் மதீனா. அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்ததாக கருதிய ஊர் மதீனா, அதனால் மதீனா தான் சிறந்ததாக இருக்கும் என்று சில அறிஞர்கள் கருத்து சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள், மக்காவும் மதீனாவும் 2 கண்களை போல், எது சிறந்தது என்று கேட்டால் சொல்ல முடியாது. இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்துக்கள் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மக்காவிற்கு பல பெயர்களை சொல்கிறான். யாருக்காவது தெரியுமா மக்காவுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் என்ன?
மக்கா, பக்கா, உம்முல் குரா, அதற்கு பேர் அல் பலதுல் அமீன், அல் பல்தா. இது போன்று அல்லாஹ் பல பெயர்களை மக்காவிற்கு சொல்கிறான். அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு அந்தஸ்தின் உயர்வு இருக்குமோ அதை அல்லாஹ் பல பெயர்களிட்டு அழைப்பான். மறுமையுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர்வானது. அதனால் மறுமைகளுக்கு பல பேர் உண்டு குர்ஆனில். அது போன்று அல்லாஹ் மக்காவிற்கு பல பெயர்களை சொல்கிறான். அது ஒரு பெயர் தான் மக்கா. மக்கா என்றால் என்ன? அரபி மொழியின்படி மக்காவுடைய ஊர் ஏன் மக்கா என்று அழைக்கப்பட்டதென்றால், மக்கா குறைவான தண்ணீர் உள்ள பிரதேசம். அங்கே ஜம்சமை தவிர வேறு தண்ணீர் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் மக்கா என்று அது அழைக்கப்படுகிறது. அல்லது மக்கா என்றால் வாழ்வதற்கு சிரமமான ஊர். அங்கே வாழ முடியாது மக்களால். ஏன்? குன்றுகள், மலை குன்றுகள், பள்ளத்தாக்குகள் என எல்லாம் சூழ்ந்தது. அங்கே வாழ்வது கொஞ்சம் சிரமம்தான். அல்லது மக்கா என்று ஏன் பெயர் வந்தது என்றால், யார் அதை அழிக்க வேண்டும் என்று முற்படுகிறார்களோ அவர்கள் அழிந்து விடுவார்கள். அதற்கு மக்கா என்று அழைக்கப்படுகிறது. அதுபோல் அதிகமாக சொல்லப்படுவது குர்ஆனில் பக்கா. மக்கா, பக்கா, பக்கா. பக்கா என்றால் என்ன? பக்கா என்பது அறிஞர்களுடைய கருத்தின்படி அந்த காபா இருக்கா இல்லையா, அந்த காபாவுடைய அது இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் பக்கா. மக்கா என்றால் முழுவதுமான ஹரமுடைய எல்லை. ஹரமுடைய எல்லை ஆரம்பித்ததிலிருந்து முடியும் வரை வருவதற்கு மக்கா என்று சொல்லப்படும். அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கா என்று சொல்லப்படும். அல்லது பக்கா என்று சொல்வதற்கு இன்னொரு அர்த்தம் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். எப்போது பார்த்தாலும் கூட்டம் அதிகமாக இருந்து கொண்டே இருப்பதற்கு பக்கா என்று சொல்லப்படும். இது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மக்காவிற்கு பல பெயர்களை அழைக்கிறான். அல்லாஹ் அதன் மீது சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அல்லாஹ் அந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறான். வஹாதல் பலதில் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன். இந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இந்த ஊரின் மீது சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எந்த ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அல்லாஹ்வின் சத்தியம் மேன்மையானது. மேன்மையானவன் எதன் மீது சத்தியம் செய்வான்? எது மேன்மையானதோ அதன் மீது தான் சத்தியம் செய்வான். வஹாதல் பலதில் அமீன். மக்கா அல்லாஹ்விடத்திலே மேன்மையானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை சொன்னார்கள். மக்காவுடைய முதல் சிறப்பில் ஒன்று ஹரமன் ஆமினன், பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடம் மக்கா. யார் அதில் நுழைந்தாலும் அவர்கள் பாதுகாப்பை பெறுவார்கள். யாருடைய பிரார்த்தனை இது? மக்கா பாதுகாப்பான இடமாக மாற வேண்டும் என்று யார் பிரார்த்தனை செய்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் சொன்னார்கள், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஊராக நீ ஆக்கி தருவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின்படி மக்கா பாதுகாப்பான ஊராக மாறியது. யார் உள்ளே நுழைந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த பாதுகாப்பை யாரும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கா யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமிகளை படைத்த நாளிலேயே அல்லாஹ் மக்காவை புனிதப்படுத்தினான். ஹரம், அது புனிதப்படுத்தப்பட்ட பூமியானது. ஃபஹிய ஹராமும் பிஹராமில்லாஹி இலா யௌமில் கியாமா. இந்த புனிதம் மறுமை வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. மறுமை வரை இந்த புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அது நபிக்கு, முஹம்மது நபிக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி இந்த புனிதத்தை விளக்குவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. அந்த புனிதம் பாதுகாக்கப்படும். அங்கே இரத்தங்களை ஓட்டுவதற்கோ, அங்கே இருக்கக்கூடிய மரங்களை முறிப்பதற்கோ, அங்கே வேட்டையாடுவதற்கோ அனுமதி மறுமை வரை கிடையாது. அது புனிதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னாலும் அரபுகள் மக்காவை புனிதமாக கருதினார்கள். அவர்களுடைய தந்தையை கொன்ற ஒருவர் ஆயுதத்தோடு உள்ளே நுழைந்தாலும் சரி அவரையும் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஏன்? மக்கா புனிதமானது என்பதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். அதனால் இந்த பூமி ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இந்த பூமி அழியும் வரை மக்கா புனிதமானது. அந்த புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், யார் இந்த பூமியில் குழப்பத்தை, அநீதத்தை, தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று நாடுகிறார்களோ, செய்வார்களோ அல்ல, யாருடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்து விடுமோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வேதனையை தயாரித்து வைத்திருக்கிறான். யானை படை அழித்தவன் யார்? அபாபில்.
பறவைகளை கொண்டு அழித்தான். எதனால் அழித்தான்? ஹரமுடைய புனிதத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்ததால் அல்லாஹ் அதை அழித்து விட்டான். அது போன்று யார் முயற்சித்தாலும் மறுமை வரை அந்த ஹரமை, அந்த புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லாஹ்வால் அது பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய அந்த காபாவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த இல்லத்தின் சிறப்பை சொன்னார்கள். ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம், மக்காவில் தொழுவது, மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுவது அஃதலு மின் மியத்தி அல்ஃபி ஸலா, எத்தனை தொழுகையுடைய நன்மைக்குரியது? 1,00,000 1000? 1,00,000 சொல்றவங்கள கை உயர்த்துங்க. 1000 சொல்றவங்கள கை உயர்த்துங்க. சத்தம் நிறைய வந்துச்சு, அங்க கை ஒண்ணு குறைஞ்சிருச்சு. 1,00,000 நன்மைகள் மக்காவில் தொழுவது. 1,00,000 நன்மைகள் மக்காவில் எங்கு தொழுதாலும் சரி. மக்காவிற்கும் மதீனாவிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், மக்காவில் எந்த பள்ளியில் தொழுதாலும் 1,00,000 நன்மை உண்டு. ஆனால் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் தொழுதால் மட்டும்தான் நன்மை. மற்ற இடத்தில் தொழுதால், மற்ற பள்ளிவாசல்களில் தொழுத நன்மை தான் கிடைக்கும். ஆனால் ரூம்ல தொழுதால் அதே நன்மை தான் நூறு தொழ முடியாது. மஸ்ஜிதுல் ஹராம்ல மஸ்ஜிதுல் ஹராம் மஸ்ஜித் நபவியில தொழுதா மட்டும்தான், மஸ்ஜித் நபவிக்கு தொழுவதால் என்ன நன்மையோ அது கிடைக்கும். ஆனா காபாவை பொறுத்தவரை, மக்காவை பொறுத்தவரை அந்த ஹரமுடைய எல்லையில் எங்கே தொழுதாலும் சரி அல்லாஹ் இந்த கூலியை கொடுப்பான். இன்னும் மஸ்ஜித் மக்காவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு ஹஜ்ஜும் உம்ராவும். உலகத்தில் உள்ள எல்லோரும் அதை நோக்கி இந்த நன்மையை பெறுவதற்காக வந்து கொண்டே இருப்பார்கள். இன்னும் மக்காவில் செய்யக்கூடிய நல்லமல்கள் எது? தவாஃப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பிஹாதல் பைத்தி உஸ்பூஅன், தவாஃப் செய்வதுடைய நன்மையை அறிந்து கொள்ளுங்கள். யார் இந்த காபாவை 7 முறை சுற்றி வருகிறாரோ ஃபஹ்சாஹு, அதை கணக்கிட்டு அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும், அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் கீழே வச்சு காலை மேல தூக்கும் போது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை அழிக்கிறான், ஒரு நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். தவாஃபில் கீழே வைக்கக்கூடிய ஒரு எட்டுக்கும், அந்த பாதத்தை தூக்கும் போது வரக்கூடிய ஒரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான், ஒரு பாவத்தை அழிக்கிறான். 7 முறை சுற்றி வருபவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத்தி மித்லு ஸலாஹ், அல்லாஹ்வுடைய இறை இல்லமாகிய காபாவை தவாஃப் செய்வது தொழுகைக்கு சமமானது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யார் ஒருவர் அதில் பேசுவாரோ அவர் நல்லதையே பேசட்டும், தொழுகையில் பேசக்கூடாது. தொழுகைக்கும் தவாஃபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தொழுகையில் பேசக்கூடாது, தவாஃபில் பேசலாம், பேசினாலும் நல்லதான் பேசணும். போன் பேசக்கூடாது. அங்க நின்றுட்டு காபா முன்னாடி இருக்குன்னு சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு கூடாது. அதல்ல காபாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். காபாவை தவாஃப் செய்யும் போது எது தேவையோ, எது நன்மையோ அதை தவிர எதையும் பேசக்கூடாது. மேலும் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுடைய சிறப்புகளில் ஒன்று காபாவில் அமைந்திருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத். ஹஜருல் அஸ்வத் காபாவுடைய சிறப்பு. எங்கிருந்து வர வைக்கப்பட்ட கல் அது? சொர்க்கத்துடைய கல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கல்லுக்கு நாளை மறுமையிலே பார்வை கொடுக்கப்படும், பேசுவதற்கு ஆற்றல் கொடுக்கப்படும். இது சாட்சி கூறும் யார் அதை உண்மையாக தொட்டார்களோ அவர்களுக்கு. ஹஜர் அஸ்வத் கல்லை தொட்டால் இந்த கல் நாளை மறுமையில் அவர்களுக்காக சாட்சி கூறும். இன்னும் காபாவுடைய சிறப்பில் ஒன்று ருக்குனுல் யமானி, ஹஜர் அஸ்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய அந்த மூலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹஜருல் அஸ்வதுடைய கல்லையும் ருக்குனுல் யமானியையும் தொடுவார்களோ அவர்களுடைய பாவங்கள் அப்படியே உதிர்கிறது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குனுல் யமானிக்கு சிறப்பை சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதிற்கு சிறப்பை சொன்னார்கள். மக்காம் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இன்னும் மக்காவில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய செயல் அல்லது நன்மை தரக்கூடிய பொருள் ஜம்சம். ஜம்சம் எங்கு மட்டும்தான் கிடைக்கும்? மக்கால தான். மதீனால ஜம்சம் கிடையாது. அங்கிருந்து வர்றதா இங்க உள்ள ஜம்சம். மக்காவில் ஜம்சம் யாரின் மூலமாக வந்தது? யாருடைய பாதத்தில் இருந்து? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜம்சம் மறுமை வரை வற்றாமல்
பூமியில் உதயமாகிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜம்சமில் நோய்க்கு நிவாரணை உண்டு. இந்த ஜம்சமில் வயிற்று பசிக்கு பசியை ஆற்றும். யார் எதை நினைத்து இந்த ஜம்சமை குடிக்கிறார்களோ அது அவர்களுக்கு நிறைவேறும். ஒரு எதை நினைத்து குடித்தாலும் சரி அது அவர்களுக்கு நிறைவேறும். நம்ம எதை நினைச்சுதான் குடிப்போம் ஜம்சம? எல்லாம் காசு வேணும் ஜம்சம் குடிப்போம், அல்லது நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வாலிபர்களா ஜம்சம் குடிப்பாங்க. இப்படி பல பேர் ஒவ்வொரு காரணத்துக்காக ஜம்சம் குடிப்பாங்க. ஆனா மார்க்க அறிஞர்கள், எமக்கு முன்னால் சென்ற முன்னோர்கள் ஜம்சமை குடித்ததற்கு காரணம் மறுமை வெற்றிக்காக. யா அல்லாஹ், இங்கு இந்த ஜம்சம் நீரை கொண்டு என்னுடைய தாகத்தை தணிக்கிறாய், நாளை மறுமையில் எனக்கு தாகத்தை ஏற்படுத்தி விடாது. அந்த நரக வேதனை இருக்கும் போது, ஒரு மைல் தூரத்திலே சொர்க்கம் நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் போது, ஒரு மைல் தூரம் சூரியன் இருக்கும் போது நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் போது, யா அல்லாஹ் என்ன செய்து விடாது, தாகத்தை ஏற்படுத்தி விடாது என்று ஜம்சமை குடிக்கும் போது துஆ செய்வார்கள். மறுமைக்காக அதிகமான பிரார்த்தனைகளை ஜம்சம் குடிப்பதற்கு முன்னால் கேட்க வேண்டும். அது எமக்கு அதை நிறைவேற்றி தரும். இப்படி மக்காவிற்கு 1000 சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்கா புனித பூமி, அந்த புனிதத்தை யார் பாதுகாக்கிறார்களோ அவர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். புனிதத்தை யார் கெடுக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வால் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மதீனாவுடைய சிறப்புகள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவை பார்த்து, மக்காவே அல்லாஹ்வுடைய புனித பூமிகளில் உயர்ந்த பூமி நீ, மக்காவே அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமிகளில் விருப்பமான பூமி நீ, உன்னை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன், உன் சமூகம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றான். உன்னோடுதான் நான் கடைசி வரை இருந்திருப்பேன், ஆனால் உன்னுடைய சமூகம் என்னை வெளியாக்கியதால் நான் வெளியேறுகிறேன். அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி நீ, அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த பூமி நீ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய சிறப்பை எமக்கு சொன்னார்கள். மதீனாவுடைய சிறப்புகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு வந்ததற்கு பிறகு இந்த ஊருக்கு, நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவில் இருந்த சஹாபாக்களும் வந்ததற்கு பிறகு அதிகமான கவலை அவர்களுடைய உள்ளத்திலே தொற்றிக் கொண்டது. மக்காவை பற்றிய ஏக்கம், மக்காவை பற்றிய கவலை, அல்லாஹ்வுடைய ஊரை விட்டு பிரிந்து விட்டோம் என்ற ஒரு ஏக்கம் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அது பலருக்கு நோயாக கூட மாறியது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டார்கள். பிலால் அவர்கள் கவிதை படித்துக் கொண்டே மதீனாவுடைய வீதிகளில் மக்காவை நினைத்து கவிதை படித்துக் கொண்டே திரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல் மதீனா கஹுப்பினா மக்கத வஷத். யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தில் மதீனாவுடைய நேசத்தை அதிகப்படுத்து, மக்காவுடைய நேசத்தை போல் அல்லது அதை விட அதிகமாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு வந்தவுடன் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஊருடைய நேசத்தை என்னுடைய உள்ளத்திலே கொடு, மக்காவுடைய நேசம் எப்படி இருக்கிறதோ அது போல் அல்லது அதை விட அதிகமாக. அல்லாஹ் அங்கீகரித்தான். ரசூலுல்லாஹ்விற்கு விருப்பமான ஊராக அல்லாஹ் இதை ஆக்கினான். இங்கே வாழ்ந்தார்கள். இங்கே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். மதீனாவிற்கு நிறைய பேர் உண்டு. யாருக்கு தெரியும்? எஸ்ரி பழைய பேர், அதை மாத்திட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மதீனாவுக்கு இன்னொரு பெயர் தைபா. தைபா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மதீனா தைபா. மதீனாவிற்கு இன்னொரு பெயர் தைபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா. இது சுத்தமான பூமி, சுத்தமான பூமி, சுத்தமான பூமி. யஅனி அல் மதீனா அல்லது தாபா. அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டையும் சொன்னாங்க, தைபா தாபா. இந்த இரண்டும் ஒரே அர்த்தம் தான், சுத்தமானது. என்ன சுத்தம்? இதனுடைய காற்று முதற்கொண்டு, இதனுடைய மண் முதற்கொண்டு, இங்கு இருக்கக்கூடிய எல்லாம் சுத்தமானது. இந்த ஊரை சுற்றிலும் மலக்குகள் அங்குமிங்கும் திரிந்து கொண்டே இருப்பார்கள். மலக்குகள் பாதுகாப்பிற்காக அங்குமிங்கும் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். தஜ்ஜால் இந்த பூமிக்கு வர முடியாது. இந்த பூமியில் நல்லா கவனிங்க, சுத்தமானவர்களை தவிர யாரும் வாழ முடியாது. சுத்தமற்றவர்களை இந்த பூமி வெளியாக்கிவிடும். கஷ்டத்தை கொண்டோ சிரமத்தை கொண்டோ இந்த பூமி வெளியாக்கிவிடும். வெளியாக்கியவர்களுக்கு பகரமான சுத்தமானவர்களை உள்ளே கொண்டு வரும். சுப்ஹானல்லாஹ். இந்த பூமியில் உள்ளம் தூய்மையானவர்கள் மட்டுமே, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்கள் மட்டுமே
இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ முடியும், மற்றவர்களை இந்த பூமி வெளியாக்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியின் நேசத்தை நமக்கு அதிகப்படுத்துவானாக. சுத்தமான பூமி, தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் செய்து வந்த பூமி இது. ரசூலுல்லாஹும் தோழர்களும் அடைக்கலம் தேடி வந்த பூமி இது. தாருல் ஈமான், ஈமானுடைய பூமி இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலத்தில் ஈமான் தஞ்சம் அடைந்து விடும் மதீனாவில். முஃமின்கள் எல்லோரும் மதீனாவை நோக்கி ஒதுங்கி விடுவார்கள். எப்படி பாம்பு பொந்துக்குள் நுழையுமோ அதுபோல் ஈமான் மதீனாவை நோக்கி தஞ்சம் அடைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனிதப்படுத்தினார்கள், அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள், நான் மதீனாவை புனிதப்படுத்துகிறேன். யாரால் புனிதப்படுத்தப்பட்ட பூமி இது? ரசூலுல்லாஹ்வால். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்காக பிரார்த்தனை செய்தார்கள், நான் மதீனாவிற்காக பிரார்த்தனை செய்கிறேன். இதனுடைய அளவுகளில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை போல் அதை விட அல்லாஹ் அதிகப்படுத்தும்படி என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மதீனாவில் அதிகமான சிரமங்கள் ஏற்படும் வாழ்பவர்களுக்கு. மதீனாவுக்கு வந்தாலே ஒரு விதமான ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது. அப்படி நிலைமை ஆரம்பத்தில் எல்லோருக்கும் ஏற்படும். யார் இதை சகிக்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர், அவர்களுடைய அடிமை ஒருவர் அவர்களிடத்திலே வருகிறார். அபூ சயீத், என்னால் மதீனாவில் வாழ முடியவில்லை, அதிகமாக விலைவாசி கூடிவிட்டது, குடும்பத்தோடு இங்கே வாழ்வதற்கு என்னால் முடியவில்லை, மதீனாவை விட்டு வெளிப்புறத்தினால் வாழ்வதற்கு தயாராகிறேன் என்று சில காரணங்களை சொல்கிறார். அபூ சயீத் அல் குத்ரி சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி செய்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் மதீனாவில் வாழ்ந்து அதில் வரக்கூடிய சிரமங்களை பொறுமையோடு சகித்துக் கொண்டு மதீனாவிலேயே மரணிக்கிறாரோ இவருக்கு நாளை மறுமையில் சாட்சியாளராக, பொறுப்பாளராக, சாட்சி சொல்பவராக நான் நாளை மறுமையில் அவருக்கு இருப்பேன். யார் இங்கே வாழ்ந்து வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொண்டு இங்கேயே மரணிக்கிறாரோ இவருக்கு நான் சாட்சியாளனாக மறுமையில் இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் முஸ்லிமாக இருந்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களால் முடிந்தால் மதீனாவில் மரணமாகுங்கள், உங்களால் முடிந்தால் மதீனாவில் மரணமாகுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னை உன்னுடைய தூதரின் பூமியில் மரணமாக்கு என்று. அல்லாஹ் அதை அங்கீகரித்தார். மதீனாவில் மரணமாகுவது சிறந்த அமலில் ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறுதி காலம் வரும், குழப்பங்கள் வரும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஊரை நோக்கி அழைப்பார்கள், மதீனா தான் சிறந்தது அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் அதனுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். யாரொருவர் மதீனாவில் புதுமை ஏற்படுத்துகிறாரோ அல்லது புதுமை ஏற்படுத்திய ஒருவருக்கு அடைக்கலம் தருகிறாரோ அவர் மீது அல்லாஹ்வின் சாபம், மலக்குகளின் சாபம், ஒட்டுமொத்த மனிதர்களுடைய சாபமும் இறங்கும். அவர்களுடைய எந்த அமலையும் நாளை மறுமையில் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் என்று. மதீனாவில் தீங்கிழைப்பவர், பாவம் செய்பவர் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர், மலக்குகளின் சாபத்திற்குரியவர், ஒட்டுமொத்த மனிதர்களின் சாபத்திற்குரியவர். சுத்தமான பூமியில் நன்மையை தவிர எதையும் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனாவுடைய சிறப்புகளில் சில சிறப்புகளை சொன்னார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் அல்லது மஸ்ஜிது நபவி என்று அழைக்கப்படக்கூடிய மஸ்ஜிது நபவியுடைய சிறப்புகளில் ஒன்று ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என் பள்ளியில் தொழுவது அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா, 1000 தொழுகைகளுக்கு நிகரானது. மக்கா எத்தனை தொழுகை? மதீனா 1000. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், மதீனாவில் இருக்கக்கூடிய ரௌதத்து ஷரீஃபா மா பைன பைதி வ மிம்பரி, என் வீட்டிற்கும் என் மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தில் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்கத்துடைய பூஞ்சோலை உண்டு. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. எங்க இருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு? மதீனால எங்க இருக்கு? மஸ்ஜித் நபவியில் எங்க இருக்கு? மிம்பர் பக்கத்தில் எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் எங்கே அடக்கமாகினார்களோ அதுதான் யாருடைய வீடு? ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியில் என்ன இருக்கிறது? ரௌதா, சொர்க்கத்துடைய பூஞ்சோலை. அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த இடம் நாளை மறுமையில் உயர்த்தப்படும். இந்த இடத்தில் தொழுபவர்கள் இந்த இடத்தில் தொழுபவர்களுக்காக இந்த இடம் நாளை மறுமையில் சாட்சி சொல்லும். மதீனாவுடைய சிறப்புகளில் ஒன்று மஸ்ஜித் குபா, மதீனாவில் முதலாக அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்.
மஸ்ஜிதுல் குபா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த பள்ளிக்காக வெளியேறி 2 ரக்அத் தொழுகை இந்த பள்ளியில் தொழுகிறாரோ கான கஅத்லி உம்ரா, அதனுடைய கூலி உம்ராவிற்கு சமமானது என்று. அங்கே தொழக்கூடிய தொழுகையுடைய கூலி உம்ராவிற்கு சமமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சிறப்புகளில் சொன்னார்கள், அஜ்வா, மதீனாவில் விளையக்கூடிய அஜ்வா பெரித்தம்பழம். யார் காலையில் எழுந்து 7 பேரித்தம்பழ அஜ்வாக்களை சாப்பிடுகிறாரோ அன்றைய தினம் அவருக்கு சூனியமோ அல்லது விஷமோ அவரை தீண்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவுடைய சிறப்புகளில் ஒன்று ஜபல் உஹுத், உஹுத் மலை. அல்லாஹ்வுடைய தூதர் உஹுத் மலையை பார்த்து ஒரு முறை சொன்னார்கள், ஹாதிஹி தாபா, இது சுத்தமான பூமி, வ ஹாதா உஹுதுன், இது உஹுதுடைய மலை, யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த மலையும் எம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த மலையை நேசிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இந்த மலையும் எம்மை நேசிக்கிறது, நாமும் இந்த மலையை நேசிக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மதீனாவுடைய இன்னொரு சிறப்புகளில் மிக முக்கியமான சிறப்பு ரசூலுல்லாஹ்வுடைய கபர். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த புனித உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் நாம் வாழக்கூடிய இந்த மதீனாவில் உண்டு. மஸ்ஜிதுல் நபவியில் அந்த பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டது பின்னால் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லம், அங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய கபர் உண்டு. யார் இங்கே வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வது சுன்னah. ஆனால் ஒழுக்கத்தோடும் மாண்போடும் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தால் எப்படி அவர்களுக்கு முன்னால் நடந்து கொள்வோமோ அது போல்தான் மஸ்ஜித் நபவியில் அல்ல, இந்த ஊர் முழுக்க நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரில் சத்தங்களை உயர்த்துவதோ தேவையற்ற பேச்சுகளை பேசுவதோ ரசூலுல்லாஹ் இருந்தால் எப்படி நாம் செய்ய மாட்டோமோ அது போன்று ரசூலுல்லாஹ் இல்லை என்றாலும் செய்யக்கூடாது. ஒரு முறை மஸ்ஜித் நபவியில் 2 தோழர்கள் உமர் அவர்களுடைய காலத்தில் சப்தமிட்டு கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் இருவரையும் அழைத்தார்கள், யார் நீங்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தாயிஃபிலிருந்து வருகிறோம் என்று. இந்த ஊர்வாசிகளாக இருந்திருந்தால் நடந்திருப்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய இல்லம் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் இருக்கக்கூடிய இங்கே இருந்து கொண்டு சப்தங்களை உயர்த்துகிறீர்களா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தினால் என்ன ஆகும்? அமல்கள் அழிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்திருக்கும் போது சப்தத்தை உயர்த்தி பேசினால் என்ன ஆகும்? அமல்கள் அழிந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதருடைய கபரை ஜியாரத் செய்ய சென்றால் கண்ணியத்தோடு செல்ல வேண்டும், மரியாதையோடு செல்ல வேண்டும், பணிவோடு செல்ல வேண்டும். அங்க நின்னுகிட்டு போன் பேசிட்டு இருக்கிறதோ அல்லது கபருக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்கிறதோ இதுவெல்லாம் அநாகரிகமான செயல்பாடுகள். அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. முடிந்தால் மஸ்ஜித் நபவிக்கு போகும்போது போன் கொண்டு போகாதீங்க. அங்கு ரிங் அடிக்கிறதே அநாகரிகமான செயல். அங்க உட்கார்ந்து வீணான பேச்சுகளை பேசுறது மிக அநாகரிகமான செயல். மஸ்ஜித் நபவி புனிதத்தோடு பார்க்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரில் இருக்கிறார்கள். அதனால் அந்த கண்ணியத்தை உயிரோடு இருந்தால் எப்படி கொடுப்போமோ அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் அதே கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபித்தோழர்களுடைய வழிமுறை அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று ஏராளமான சிறப்புகளை மதீனாவிற்கு சொன்னார்கள். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அதனால் மக்காவுடைய புனித இடங்களிலும் மதீனாவுடைய புனித இடங்களிலும் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கக்கூடிய இடங்கள். யார் அல்லாஹ்வுடைய புனிதத்தை பாதுகாக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளம் இறையச்சத்தை சுமப்பதற்கு சமமானது. அவர்களுடைய உள்ளத்தில் தான் இறையச்சம் இருக்கிறது. யாருடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லையோ அவர்கள்தான் புனித தலங்களில் அதன் புனிதத்தை பேணாமல் நடந்து கொள்வார்கள். நாம் பேசக்கூடிய பேச்சு முதற்கொண்டு எடுத்து வைக்கக்கூடிய நடை முதற்கொண்டு எல்லாம் இந்த புனித இடத்துடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காகவே அமைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மிக குறிப்பானது அல்லாஹ் மக்கா மதீனாவை வருவதற்கு அங்கே வாழ்வதற்கு சில நாட்கள் எமக்கு அவகாசம் கொடுத்தது அல்லாஹ் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள். இந்த அருளை யார் வீணடித்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறுவார்கள். அதனால இங்க நம்ம சுத்தி பார்க்க வரல, சொகுசா அனுபவிக்க வரல, குடும்பத்தோடு உட்கார்ந்து தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தேவையானதை பேசிட்டு போகணும்னு வரல. அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டும்தான் அங்க வந்திருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதனை நோக்கமாக கொண்டு மட்டும் இங்கே வாழ்வதாக இருந்தால் அல்லாஹ் எமக்கு நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிக்கும் நன்மையை பதிவு செய்வான். அந்த புனிதத்தை நாம் பாதுகாத்தால். அல்லது வேறு நோக்கமாக இருந்தால்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு நாம் நிராகரித்தால் அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்விற்கு இதற்கு நன்றி செலுத்தினால், நன்றியோடு நடந்து கொண்டால் அல்லாஹ் இன்னும் பல வாய்ப்புகளை எமக்கு தருவான். லைன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நன்றிக்கு மாற்றமாக நடந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை மிக பயங்கரமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனித பூமியின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்கும் அதிகமான அமல் செய்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக.